இன்னைக்கு நம்ம ஒரு சீக்ரெட் பொருளை வச்சு ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கருப்பாக மாறிடுங்க. நரைமுடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள்லேயே ரிசல்ட்டு பக்காவாக தெரியுங்க. இப்போது இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன். ஹேர் டை ஆயிலை நீங்கள் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நரைமுடிகள் எல்லாம் கருப்பாக டக்குன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போது நான் எடுத்திருக்கிற ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். நீங்கள் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பங்க. ஆயில் வந்து அவங்கவுங்க வசதிக்கு எடுத்துக்கோங்க. ஆயிலை வந்து லைட்டாக சூடு பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளார நம்ம இந்த ஆயிலில் சேர்க்கக்கூடிய ஆலோவேரா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த ஆலோவேரா நம்மளுக்கு முடியை வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். முடியை கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஆலோவேரா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதை கட் பண்ணி 50 mlக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கோங்க, சடசடன்னு வந்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஆயில். ஓகேவா? இப்போது இதில் வந்து கொஞ்சம் நுரை அடங்குற வரைக்கும் இருந்துட்டு இப்போ இதில் இன்னொரு பொருள் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைங்க. இது நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி நம்மளுடைய ஹேர் ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா பேன் தொல்லை இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும், அரிப்பு இருக்கும். இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வேப்பிலையை நம்ம சேர்க்குறோம். அதையும் பச்சையாகவே நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் பச்சையாக சேர்க்கறதுனால நுரை நிறையவே வர ஆரம்பிக்கும். அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்குமே நம்ம வந்து இந்த ஹேர் டை ஆயிலை சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை. என்கிட்ட காஞ்சது இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மருதாணியை நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா மருதாணி நம்மளுடைய முடியோட கலரை வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பாக மாறுறதுக்கு இந்த மருதாணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதாங்க நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பொருள். இந்த கருஞ்சீரக பொடிங்க. கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 50 mlக்கு இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ அதை சேர்த்த உடனே பாருங்கள் ஆயிலோட கலர் டக்குன்னு கருப்பாயிடுச்சு இல்லையா? இது மாதிரி தான் நம்மளுடைய முடியும் பார்த்திங்கன்னா, வெள்ளை முடியும் பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடுங்க. நரைமுடின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் எல்லா முடிகளுமே கருப்பாயிடும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இந்த ஹேர் டை ஆயிலை காய்ச்சிக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஹேர் டை ஆயிலை காய்ச்சும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எல்லா பொருட்களுமே சீக்கிரம் கருகிரும். அப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்காது. அதனால் சிம்மிலேயே வச்சு கரெக்டான பதத்தில் இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஹேர் டை ஆயில் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் 10 நாள்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதேமாரி பொடுகு பிரச்சனையும் 10 நாளில் உங்களுக்கு தீர்ந்துடும். நரைமுடி பிரச்சனையும் தீர்ந்துடும். நம்மளுடைய ஹேரை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஆயில் வந்து நிறையெல்லாம் அடங்கணும்னு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டை ஆயிலை அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் கடாயிலே வச்சுருங்க. அந்த இரும்பும் சேர்ந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஓகேவா? வடிகட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முடிகள் வந்து 10 நாள்லேயே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னியா, அதை வந்து நீங்கள் கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணணுங்க. 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஹேர் வந்து நல்ல கலர் மாறுறத கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து ஹேர் டை ஆயிலை வடிகட்டிக்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் டை ஆயிலை மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா
நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கணும். நீங்கள் மசாஜ் பண்ண பண்ண உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குங்க. ஸ்கேல்ப்புக்குள்ளாரெல்லாம் இந்த ஆயில் வந்து நல்லா இறங்க இறங்க நம்மளுடைய முடிகளோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை சுத்தமாக நின்றுடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹேர் டே ஆயில் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கரு நல்லா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இப்போ இதோட கலரை வந்து கையில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு கருன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு கலரை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் நம்மளோட முடியோட கலரும் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹேரில் நல்லா வந்து அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அப்ளை பண்ணுறத ஒரு நாள் பூராவே நீங்கள் தலையில் வச்சுருக்கலாங்க. அதாவது நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடலாம். இல்லை டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து அலசிடுங்க. ஷாம்பு போட்டு மைல்டு ஷாம்பு போட்டு அலசிடுங்க. இதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆகும்போது கெமிக்கல் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஒரு வைல்டு ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டையோட பொடி. ஒரு 2-3 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அதோட வந்து தண்ணியில் நிறையா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைலூட் ஆகணும். உங்ககிட்ட இந்த பொடிகள் இல்லாட்டி கூட ஷாம்பை வந்து நல்லா டைலூட் ஆக்கி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் டேமேஜ் ஆகிறத தவிர்க்கலாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட நீங்கள் வேணும்னா ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம். ஷாம்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நுர வரும். இந்த பூந்தி கொட்டையிலேயே நிறையவே நுர வருங்க. அதனால் வந்து ஷாம்பு அப்படின்றது அவசியம் கூட கிடையாது. இன்னுமே நம்மளுக்கு வந்து ஷாம்போட அந்த எஃபெக்ட் வந்து குறையலாம் இல்லையா? கெமிக்கல் ஷாம்பை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வெறுமனே வந்து பூந்தி கொட்டையும் நெல்லிக்காய் பொடியும் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நுர வர மாதிரி நல்லா அலசிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். புதுசாக முடிகள் வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுற பிரச்சனை நின்றுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா நுரை எப்படி வருது பார்த்தீங்களா? நான் இதில் வந்து ஷாம்பு சேர்க்காம தான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். இதில் ஷாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு நுரை வரும். கெமிக்கல் ஷாம்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.